ஒரு ரூபாயும் உன்னை கேட்டுதான் செலவழிக்கணுமாங்கிறது அடிமைத்தனம்னா, ஓடா தேஞ்சு உழைச்சு சம்பாதிச்ச காசை குடும்பம், மனைவி, குழந்தை, படிப்பு, மருந்து, மாத்திரை, கடன் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு தனக்குன்னு ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியாம இருக்க ஆண்களும் அடிமைதானே மேடம்? நீ சம்பாதிக்கிற காசை நான் சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறத விட, நான் சம்பாதிக்கிறத நானே சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை மேடம். இங்க ஆண்களுக்கு எங்க மேம் இருக்கு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ்? அது எப்படி மேடம்? இந்த நாட்டுல ஒரே ரூபாத்தால் தான், ஆனா அது பெண்கள் சம்பாதிக்கிறப்ப சாதனையாவும் ஆண்கள் சம்பாதிக்கிறப்ப கடமையாவும் பார்க்கப்படுது. நீ ஆம்பளை, நான் பொம்பளை, நீ எதுக்கு எனக்கு எழுந்து சீட்டு கொடுக்கணும் பஸ்ல? உட்காரு, நீயும் நானும் சமம்னு சொல்றதுதான் மேம் ஃபெமினிசம். நீ ஆம்பளை, நான் பொம்பளை, நிக்கிறேன் பாரு, எழுந்துரு அப்படின்னு சொல்றது சூடோ ஃபெமினிசம். இங்க ஆராதிக்கத்துக்கும் போலி பெண்ணியத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசமும் தெரியல மேம் எங்களுக்கு. ஐயா சாமி, கல்யாண வாழ்க்கையில 50-50 ஒன்னே கிடையாது. நான் சமைக்கிறேன், நீ பாத்திரம் கழுவு, நான் இட்லி சுடுறேன், நீ சட்னி அரைச்சிருன்னு சொல்றதுல இல்ல மேம் 50-50. ஒரு சில விஷயங்கள்ல நான் 70 நீ 30 ஆகும், இன்னும் சில விஷயங்கள்ல நீ 70 நான் 30 ஆகும் இருப்போன்றத புரிஞ்சு அதை தெரிஞ்சு பேலன்ஸ் பண்ணி வாழ்றதுதான் மேம் உண்மையிலே 50-50.